ஹிஸ்ட்ரி டியூட்டர்ஸ் அகாடமி சார்பாக ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கும் டாபிக் டிஎன் செட் எக்ஸ்ப்ளனேஷன். ஃபஸ்ட்டு டிஎன் செட்னா தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதோட அப்ரிவேஷன். அதனால் நமக்கு கிடைக்கப்பெற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டுமே காலேஜ் டிஆர்பிக்கு நம்மளால் அப்ளை பண்ண முடியும், அதோட ஜாபும் நம்மளால் வாங்க முடியும். எக்ஸாம் எழுதுறதுக்கு கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் அவசியம். ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் காலேஜஸில் இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் நமக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எக்ஸாமுக்கு அவங்க கொடுக்குற டைம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பேப்பர் 1க்கு நமக்கு கொடுக்கப்படும் நேரம் 1 மணி நேரம், பேப்பர் 2க்கு 2 மணி நேரம், நமக்கு மொத்தமாக 3 மணி நேரம் கிடைக்கிது. இதற்கு இடையே நமக்கு எந்த ஒரு இடைவெளியுமே கிடையாது. இப்போ 2 to 5 உங்களுக்கு டெக்ஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, அது பேப்பர் 1 முடித்த உடனே சேம் டைம் அதே இதில் நெக்ஸ்ட் டேப் கொடுத்து நீங்கள் பேப்பர் 2 அட்டன் பண்ணணும். நடுவில் எந்த கேப்புமே கிடையாது. எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் 1 மணிக்கு கண்டிப்பாக அங்கே இருக்கணும். நமக்கு ஹிஸ்ட்ரி மேஜருக்கு ஈவினிங் ஷிஃப்ட்டு தான் வச்சுருக்காங்க, அதாவது ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு தான் வச்சுருக்காங்க. 2 to 5 ஷிஃப்ட்டு. நமக்கு 1 o'clock அங்கே ரீச் பண்ணியிருக்கணும் எக்ஸாம் சென்டரில். 1:30க்கு கண்டிப்பாக ஹால் சூப்பர்வைசர் உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருவாங்க. அதாவது கம்ப்யூட்டரில் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு, நீங்கள் எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஹால் சூப்பர்வைசர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹாலுக்குள்ளே போகும்போது ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ மஸ்ட்டாக ஒட்டி இருக்கணும். ஏன்னா அவங்க ரெக்வயர் பண்ணியிருக்காங்க ஹால் டிக்கெட் வித் ஃபோட்டோ. கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டில் என்ன ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்களோ அதே ஃபோட்டோவை ஒட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ப்ளஸ் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் லைக் ஆதார் கார்டு ஆர் ஓட்டர் ஐடி சம்திங், ஏதாவது உங்களோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக கொண்டு போங்க. இப்போ நம்ம எக்ஸாம் பேட்டர்னை பற்றி பார்ப்போம். எக்ஸாம் பேட்டர்னில் பேப்பர் 1க்கு 50 கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு நமக்கு 100 மதிப்பெண் கிடைக்கும். ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண். பேப்பர் 2ல் நமக்கு கேட்கப்படும் கேள்வி 100 கேள்விகள், அதற்கான மதிப்புகள் 200. இதுவுமே ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண். மொத்தம் நமக்கு கேட்கப்படும் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா 150 கேள்விகள், மொத்தம் 300 மதிப்பெண்கள். இப்போ இதில் பாஸ் மார்க் என்ன அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். பாஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு 40%, பேப்பர் 2க்குமே 40%. இப்போ நீங்கள் பேப்பர் 1ல் 20 கேள்வி கண்டிப்பாக அடிச்சே ஆகணும், ஏன்னா பாஸ் மார்க்கு. இதில் 40 மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே பேப்பர் 2 அவங்க வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. பேப்பர் 2ல் நமக்கு பாஸ் மார்க்குக்கு 40 கேள்விகள் அடிக்க வேணும். அப்போ நமக்கு 80 மார்க் எடுத்தாகணும். 80 மார்க்குன்றது இப்போ அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குது. கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து இந்த மதிப்பெண் மாற வாய்ப்பு இருக்குது. 80க்கு கீழே குறைய வாய்ப்பு கிடையாது, 80க்கு மேலே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம 150 கேள்விகளில் 60 கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதிலளிச்சே ஆகணும். அப்போ தான் மினிமம் பாஸ். அப்போ நமக்கு 300 மார்க்குக்கு 120 மார்க் இங்கே தேவை இருக்குது டீச்சர். இப்போ எக்ஸாம் என்ன மாதிரி இருக்கும்? இப்போ நீங்கள் எக்ஸாம் சென்டர் போனோடனே இப்போ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இருக்குது. அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத இப்போ மானிட்டரில் பார்ப்பீங்க. இந்த மாதிரியான டெஸ்க் தான் இருக்கும். இது நம்ம மனோன்மணி யூனிவர்சிட்டியில் மார்க் டெஸ்ட்டுக்காண்டி கொடுத்துருந்தது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போனோடனே டிஸ்பிளேயில் நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டுறீங்க, இந்த மாதிரி என்ட்ரி ஆயிரும். என்ட்ரி ஆனோடனே பேப்பர் 1ல் இருக்கும். இப்போ மேலே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், பேப்பர் 1ல் இருக்குது. கேள்வி நம்ம வாட்சிட்டு அதுக்கான பதில் 2 இருந்தால் நம்ம 2 கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். கொடுத்ததுக்கப்புறம் அது 2வது கேள்விக்கு மாறிடும். இதே மாதிரி உங்களுக்கு கேள்விக்கான பதிலை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி 50 கேள்விக்குமே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் அது வேல்யூ ஆகும். அதுக்கப்புறம் 50 கேள்விக்குமே வேல்யூ ஆனதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காவோ இல்லை மேனுவலாக நம்மளே பேப்பர் 2 கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குமான்றதை ஹால் சூப்பர்வைசர் அங்கே கொடுப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு சென்டரை பொறுத்து எக்ஸாம் மாறும். பேப்பர் 2 கிளிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணிவிட்டு அதில் வர கேள்விக்குமே நீங்கள் இதே மாதிரி தான் பதில் சொல்லணும். 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷனில் சரியான பதிலை தேர்ந்தெடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் 100 கேள்வியுமே முடிச்சுட்டு கடைசியில் சப்மிட்ன்ற ஆப்ஷன் கேட்கும். சப்மிட் கொடுத்துடணும் டீச்சர்ஸ். அவ்வளோதான். நன்றிங்க டீச்சர்ஸ்.